ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மீரா சமையலறையில் துருதுருப்பாக வேலை செய்து கொண்டிருக்க அவளது மனதில் ஆதி அவள் கால் விரலில் முத்தமிட்ட அந்த உணர்வும் அவனது மார்பின் சூடும் இன்னும் பசுமையாக இருந்தது. அப்போது சமையலறையின் உள்ளே லக்ஷ்மி நுழைந்தபோது மீராவின் இந்த திடீர் மாற்றத்தை கண்டு அவரும் ஒரு நிமிடம் திகைத்தார். எப்போதும் பயத்தில் விக்கித்து நிற்கும் மீரா இப்போது ஒரு வீட்டின் செல்ல மகளைப் போல உற்சாகமாக இருப்பதை பார்த்து அவருக்கு சந்தோஷமாகவும் அதே சமயம் ஒரு விதமான சந்தேகமாகவும் இருந்தது. லக்ஷ்மி மீராவை பார்த்து, ஏ மீரா, என்னம்மா இது? என்னைக்கும் இல்லாமல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக துருன்னு இருக்க. அது மட்டும் இல்லை, பாட்டெல்லாம் பலமாக இருக்கே என்று லக்ஷ்மி அவள் அருகே வந்து தோளை தட்ட மீரா சட்டென்று நிஜ உலகிற்கு வந்தாள். அவளது முகம் திடீரென்று வெக்கத்தில் சிவந்து போனது. மீரா சமாளித்து கொண்டு, ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா. ஆனால் மீரா, உன்னை இந்த மாதிரி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எப்போவுமே சிரிச்சுட்டே சந்தோஷமாக இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் என்று லக்ஷ்மி பாசத்தோடு மீராவிடம் பேசி கொண்டிருக்க, அப்போது ரம்யா, ஆண்டி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இனிமே மீரா இதே மாதிரி தான் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பா. இந்த மேன்ஷனில் யாரோ மீராவுக்கு நல்லா மந்திரிச்சு விட்டுருக்காங்க, அது மட்டும் புரியுது என்று ரம்யா குறும்பு பார்வையோடு மீராவிடம் பேசி கொண்டிருக்க மீரா மீண்டும் சமாளிக்க தொடங்கினாள். ஏ ரம்யா, சும்மா இருக்க மாட்டியா? ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் தெரியல, மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தது. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த வீடு எனக்கு இப்போ பழகிருச்சுன்னு நினைக்கிறேன். மீரா, என்னமோ சொல்கிற, ஆனால் உன் கண்ணில் ஒரு பெரிய ரகசியம் தெரியுது, அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிற. இது எப்படியோ, நீ இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்தாலே எங்களுக்கு போதும். ஆண்டி, இனிமேல் நீங்கள் எப்போவுமே என்னை பற்றி கவலைப்பட வேணாம். நான் இதே மாதிரி சந்தோஷமாக தான் இருப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும், இந்தாங்க உங்கள் ஃபேவரட்டான இஞ்சி டீ என்று லக்ஷ்மியின் கையில் மீரா டீயை கொடுத்துவிட்டு நழுவ முயன்றாள். ஆனால் ரம்யா அவளை விடுவதாக இல்லை. ரம்யா மீராவை பார்த்து கிண்டலாக, ஏ மீரா, எல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு டவுட்டு. ரம்யா, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? மீரா, அவ்வளோ சுகர் அள்ளி போட்டுட்டு ஆதி சாருக்கு காஃபி கொண்டு போனேன். ஆனால் காஃபி கப்பு உடையாமல் திரும்பி வந்திருக்கு. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு. ஏய், உண்மை சொல்லு, காஃபி ஆதி சாருக்கு தான் கொடுத்தியா, இல்லை போகிற வழியில் எங்கேயாவது மறைஞ்சு நின்று நீயே குடிச்சிட்டு வந்துட்டியா என்று ரம்யா கூற, ரம்யாவின் பேச்சை கேட்டு சமையலறையே சிரிப்பொலியில் அதிர்ந்தது. மீராவுக்கு இப்போது ஓடவும் முடியவில்லை, ஒளியவும் முடியவில்லை. மீரா எதையும் காட்டிக்கொள்ளாமல் தனது ரகசியத்தை இதயத்திற்குள்ளேயே பூட்டி வைத்தாள். ஆதியின் அந்த முரட்டுத்தனமான காதல் அவளை ஒரு முழுமையான பெண்ணாக உணர வைத்திருந்தது. மேன்ஷனில் இருந்த அனைவருக்கும் அவளது மாற்றம் ஆச்சரியமாக இருந்தாலும் அது ஆதி எனும் அந்த அரக்கனுக்கும் மீரா எனும் இந்த தேவதைக்கும் இடையில் இருக்கும் ஒரு புனிதமான பந்தம் என்பது யாருக்கும் தெரியாது. சமையலறையில் ரம்யாவுடனும் லக்ஷ்மியுடனும் கலகலப்பாக பேசி கொண்டிருந்த மீராவின் மனதில் இன்னும் ஆதியின் அந்த வியர்வை வாசனையும் அவன் கொடுத்த அழுத்தமான முத்தத்தின் சூடும் நீங்கவே இல்லை. அந்த சந்தோஷத்தில் அவள் ஒரு மேகத்தில் மிதப்பது போல உணர்ந்தாள். அந்த வேளையில் அங்கே மூச்சுரைக்க ஓடி வந்த ஒரு பணிப்பெண் மீராவை பார்த்து, ஏ மீரா, இங்கே தான் இருக்கியா? விஸ்வாஸ் சார் உன்னை சீக்கிரம் வர சொன்னார். உன்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? அவரோட ஸ்டடி ரூமில் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம்னு நினைக்கிறேன், சீக்கிரம் போ என்று கூறிவிட்டு அவள் செல்ல மீராவுக்கு ஒரு நிமிடம் இதயம் படக்கென்று துடித்தது. என்ன, விஸ்வாசாரா? எதுக்காக இவ்வளோ அவசரமாக என்னை கூப்பிட்றாரு என்ற குழப்பத்துடன் சேலை முந்தானையை சரி செய்து கொண்டு அவர் அறைக்கு நடந்தாள். விஸ்வா தனது மேஜையில் சில ஆவணங்களை சரிபார்த்து கொண்டிருந்தான். மீரா உள்ளே நுழைவதை பார்த்ததும் அவனது முகத்தில் ஒரு நிம்மதியான
அதே சமயம் ஒரு பெருமிதமான புன்னகை மலர்ந்தது. விஸ்வா மீராவை பார்த்து, மீரா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன அங்கேயே நின்ட்ட? உள்ள வா. சார், ஏதோ முக்கியமான விஷயம்னு என்ன அர்ஜென்ட்டாக வர சொன்னீங்களாமே? ஆமாம், ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, உனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்று அவன் கூற மீராவுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன சார் சொல்கிறீங்க? எனக்கு சந்தோஷமான விஷயமா? ஆமாம் மீரா, நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு நடக்க போகுது என்று கூறியபடி அவன் மேஜை மேல் வைத்திருந்த ஒரு உரையை எடுத்து மீராவின் கையில் கொடுத்தான். சார், இதுக்குள்ளே என்ன இருக்கு? ஓப்பன் பண்ணி பாரு மீரா என்று அவன் கூற மீரா அந்த உரையை பிரித்தாள். அதற்குள் ஒரு பாஸ்போர்ட், விமான டிக்கெட் மற்றும் சில அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் இருந்தன. மீரா குழப்பத்துடன், சார், என்ன இதெல்லாம்? பாஸ்போர்ட், டிக்கெட் எதுக்காக சார்? மீரா, இதெல்லாம் உன்னோட தான். அன்னைக்கு நீ தானே என்கிட்ட கேட்ட, உனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, இங்கேருந்து போகணுன்னு. அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். சார், என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. மீரா, உனக்கு ஒரு நல்ல ஜாப் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் லண்டனில். இன்றைக்கி நைட்டே நீ லண்டன் கிளம்பணும். அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நான் பண்ணிட்டேன். அங்கே உனக்காக ஒரு புது லைஃப் காத்துட்ருக்கு. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஹாப்பியாக இருக்கலாம். அன்றைக்கி நீ கேட்டேல இங்கே இருக்க பிடிக்கலன்னு. அதான் இந்த மேன்ஷனை விட்டு, இந்த ஊரை விட்டு, ஏன் இந்த நாட்டையே விட்டு இன்னைக்கு நைட்டே நீ கிளம்ப போகிற என்று விஸ்வா கூற, விஸ்வா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மீராவின் இதயத்தில் இடியென விழுந்தது. இதுவரை அவள் எந்த சுதந்திரத்திற்காக இயங்கினாலோ அந்த சுதந்திரம் இப்போது அவளுக்கு ஒரு தண்டனையாக தெரிந்தது. மீரா, என்னாச்சு? எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க, ஆனால் உன் முகத்தில் கொஞ்சம் கூட அது சந்தோஷமே இல்லை என்று விஸ்வா கேட்க மீராவிற்கு தலை சுற்றியது. கையில் இருந்த டிக்கெட் நழுவி கீழே விழுந்தது. அவள் கண்கள் கலங்கத் தொடங்கின. மீரா தன் மனதிற்குள், என்ன இது? விஸ்வா சார் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காரு. இன்னைக்கு நைட்டு நான் இங்கிருந்து கிளம்பணுமா? ஆனால் ஆதி சார் எனக்காக இன்னைக்கு நைட்டு மாடியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பார்ல. அவரை விட்டுட்டு என்னால் எப்படி போக முடியும் என்று மீரா தன் மனதிற்குள் யோசித்து கொண்டிருக்க விஸ்வா மீராவின் தோளை தட்டினான். மீரா, ஆர் யூ ஓகே? என்னாச்சு உனக்கு? அது சார், என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் போல, எனக்கு இங்கேருந்து போக வேணாம். மீரா, என்ன விளாட்றியா? அன்னைக்கு நீ தானே சொன்ன இங்கே இருக்க பிடிக்கலன்னு. உனக்காக தானே இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போது திடீர்னு இப்படி சொல்கிற? ஆமாம் சார், சொன்னேன். அப்போது எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. ஆனால் இப்போ எனக்கு இங்கேருந்து போகவே மனசு இல்லை. நான் இங்கே இருந்துக்கிறேன். ப்ளீஸ் சார், என்னை அனுப்பிடாதீங்க. மீரா, நீ நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்திருக்கியா? ஆமாம் சார். என்னால் தனியாக அவ்வளோ தூரம் போய் அங்கே இருக்க முடியுமான்னு தெரியல. சத்தியமாக இருக்க முடியாது. ஆரம்பத்தில் இங்கே வந்தப்போ எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. ஆனால் இங்கே லக்ஷ்மி அம்மா, ரம்யா, நீங்கள், ஆதி சார் இவங்களெல்லாம் விட்டு எனக்கு போகணும்னு தோணலை. ப்ளீஸ் சார், நான் அங்கேயே இருந்துக்கிறேன். என்னை அனுப்பிடாதீங்க என்று கூற விஸ்வா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். விஸ்வா மீராவை ஒரு லேசான புன்னகையுடன் பார்த்தபடி, இங்கே பாரு மீரா, ஓ சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நீ ஆசைப்பட்டிருந்தா இதெல்லாம் நான் பண்ணேன். ஆனால்
உனக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்குன்னா எனக்கு அது போதும். நீ இங்கே என் பக்கத்தில் இருக்கிறது தான் எனக்கும் நிம்மதியாக இருக்கும். இங்கே பாரு மீரா, நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். இது உன்னோட முடிவு. நீ எங்கே இருந்தால் சந்தோஷமாக இருப்பியோ அங்கேயே இரு. நீ இங்கே இருக்கனா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் இந்த டிக்கெட்ஸ்லாம் உன்கிட்டயே இருக்கட்டும். ஒருவேளை என்னைக்காச்சும் உனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நீ இங்கேருந்து போகணுன்னு ஆசைப்பட்டா தாராளமாக போ. உன்னை இங்கே யாரும் தடுக்க மாட்டாங்க என்று கூறிவிட்டு ஒரு மெல்லிய புன்னகையோடு விஸ்வா அங்கிருந்து நடந்தான். அவன் அந்த அறையை விட்டு வெளியேறும் வரை மீரா அப்படியே சிலையாக நின்றிருந்தாள். விஸ்வா வெளியேறியதும் மீரா ஒரு நாற்காலியில் அப்படியே சோர்ந்து விழுந்தாள். இப்போதுதான் அவளுக்கு மூச்சே வந்தது. ஆனால் அந்த நிம்மதிக்கு நடுவே ஒரு பெரிய குற்ற உணர்வு அவளை துளைத்தது. மீரா தன் மனதிற்குள், விஸ்வா சார் எனக்காக இவ்வளோ பண்ணுறாரு, ஆனால் நான் அவருக்கு உண்மையாக இருக்கலையே. நானும் ஆதி சாரோ லவ் பண்ணுறத விஸ்வா சார்கிட்ட சொல்லவா? ஒருவேளை சொன்னால் அவர் என்னை ரொம்ப தப்பாக சீப்பாக நினச்சிருவாரா? இது அவர்கிட்ட சொல்லவும் முடியல, ஆனால் சொல்லாமல் இருக்கவும் முடியல என்று மீரா யோசித்து கொண்டிருந்தாள். விஸ்வாவிடம் உண்மையை மறைப்பது அவளுக்கு ஒரு பெரிய பாரமாக தெரிந்தது. மீரா ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். தூரத்தில் ஆதி தனது காரில் இருந்து இறங்குவது தெரிந்தது. அவனது கம்பீரமான நடை அவளது மனதிற்குள் ஒரு பக்கம் காதலையும் இன்னொரு பக்கம் தர்ம சங்கடத்தையும் உருவாக்கியது. ஒரு பெரிய ரகசியத்தை விஸ்வாவிடமும் இன்னொரு பெரிய ரகசியத்தை ஆதியிடமும் வைத்துக்கொண்டு மீரா ஒரு இருதலை கொள்ளி இரும்பாக தவித்து கொண்டிருந்தாள். நேரம் நகர்ந்தது. அந்த இரவு நேரத்தின் அமைதி அந்த பிரம்மாண்டமான மேன்ஷனை முழுவதுமாக ஆக்கிரமித்திருந்தது. மீரா தனது அறையில் கட்டிலில் அமர்ந்து ஜன்னல் வழியாக வெளியேயும் உள்ளே எரிந்து கொண்டிருந்த சிறிய விளக்கையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தாள். அவளது மனது ஒரு பெரிய போர்க்களமாகவே மாறியிருந்தது. விஸ்வா கொடுத்த அந்த லண்டன் டிக்கெட் இன்னும் மேஜை மேலே இருப்பதை பார்க்கும்போதெல்லாம் அவளுக்கு இதயம் கனத்தது. விஸ்வா சார் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்காரு, ஆனால் இந்த விஷயத்தை நான் மறைக்கிறது தப்பு தானே? இதை பற்றி சார்கிட்ட சொன்னால் அவர் ஏற்றுக்குவாரா? இல்லை ஆதி சாருக்காக என்னை அவர்கிட்ட இருந்து பிரித்து இங்கேருந்து அனுப்பிச்சி வச்சிருவாரா? ஒன்றுமே புரியல என்று அவள் யோசித்து கொண்டிருக்க இந்த விஷயம் மீராவுக்கு பயத்தை தந்தது. விஸ்வா இதை ஒரு துரோகமாக கருதுவானோ என்று அவள் அஞ்சினாள். ஒருவேளை உண்மையை சொல்லிவிட்டால் அவர் ஆதிக்கும் தனக்கும் இடையில் ஒரு பெரிய சுவரை எழுப்பி விடுவாரோ அல்லது தன்னை வலுக்கட்டாயமாக அனுப்பிவிடுவாரோ என்ற குழப்பம் அவளை வாட்டியது. எவ்வளவோ யோசித்தும் அவளுக்கு ஒரு முடிவெடுக்க தெரியவில்லை. அறைக்குள் நிலவிய அந்த நிசப்சத்தை உடைப்பது போல சுவரில் இருந்த அந்த ஒரு பழைய கடிகாரம் திடீரென்று சத்தமிட்டது. சரியாக 12 மணி என்பதை அறிவிக்க அது கனமாக மணியடித்தது. அந்த திடீர் சத்தத்தில் மீரா திடுக்கிட்டு போய் தனது நெஞ்சை பிடித்து கொண்டாள். அவளது இதயம் இப்போது கிளாக்கை விட வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஐயோ, இதுக்கா இவ்வளோ பயந்த? மணி 12 ஆச்சா? ஆதி சார் எனக்காக மாடியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பார்ல, கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அவ்வளோதான் என்று முணுமுணுத்தபடி மீரா மெதுவாக கட்டிலில் இருந்து எழுந்தாள். காலில் இருந்த கொலுசுகள் சத்தம் போடாதபடி தனது சேலை முந்தானையை சுருட்டி பிடித்து கொண்டாள். மெல்ல கதவை திறந்து காரிடாரை பார்த்தாள். விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டு மங்கலான வெளிச்சம் மட்டுமே இருந்தது. யாராவது பார்த்து விடுவார்களோ என்ற பயத்தில் மூச்சை கூட அடக்கி கொண்டு பூனை பாதங்கள் போல மெல்ல ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நடந்தாள். காரிடாரின் முனையில் திரும்பிய போது எதிரே கையில் ஒரு வாட்டர் பாட்டிலுடன் யாரோ ஒரு நிழல் உருவம் வருவதை பார்த்து மீரா திடீரென பயந்து கத்த போய் தன் வாயை தானே பொத்திக் கொண்டாள். எதிரே நின்றது ரம்யா. ரம்யாவும் மீராவை பார்த்த அதிர்ச்சியில் பாட்டிலை கீழே போட்டு பயந்து கத்திவிட்டாள். ரம்யா மூச்சிறைக்க, ஏ பைத்தியம், அறிவில்லை அடி உனக்கு? எப்படி பயமுறுத்துற? இந்த நேரத்தில்
எங்கன பண்ணிட்டு இருக்க? அதுவும் பேய் மாதிரி வெள்ளை சேலையில இப்படி வந்து முன்னாடி நின்று பயமுறுத்திட்ட என்று ரம்யா பயத்தில் கத்திக்கொண்டிருக்க மீரா தடமாறிக்கொண்டு, ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நானே உன்னை பார்த்து பயந்து போயிட்டேன். எனக்கு தாகமாக இருந்துச்சுன்னு தண்ணி குடிக்க வந்தேன். சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏ மீரா, நானும் தண்ணி குடிக்க தாண்டி வந்தேன். உன்னை பார்த்து நான் பயந்துட்டேன். சரி வா, 2 பேரும் ஒன்றாவே போயிட்டு வரலாம். எனக்கு தனியாக போக பயமாக இருக்கு. நீ வந்தது நல்லதா போச்சு என்று கூறியபடி ரம்யா மீராவின் கையை தாராளமாக பிடித்து கொண்டு கிச்சன் பக்கம் இழுத்தாள். ஏய் ரம்யா, நீ போய் தண்ணி குடி, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். மீரா, எதுக்குடி? நீயும் தண்ணி குடிக்க தானே வந்த, வா 2 பேரும் ஒன்றாவே போகலாம் என்று அவள் கையை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுக்க மீராவுக்கு தலையை சுற்றியது. ஐயோ, என்ன இது? ரம்யா கிட்ட இப்படி வந்து மாட்டிக்கிட்ட. ஆதி சார் வேலை மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. லேட் ஆச்சுன்னா அவர் கீழே இறங்கி வந்துடுவாரே. இவளை எப்படி சமாளிச்சுட்டு ஆதி சார் கிட்ட போகிறது என்று யோசித்து கொண்டபடி ரம்யாவுடன் நடந்து சென்று கொண்டிருந்தாள். திடீரென்று மீரா ரம்யாவின் கையை அழுத்தி பிடித்து கொண்டு பயந்ததைப் போல சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஏய் மீரா, என்னடியாச்சு? அப்படி நின்ட்ட, என்ன சுத்தி சுத்தி பார்க்குற? ஷ் ரம்யா, எதுவும் பேசாத. உனக்கு அந்த சத்தம் கேட்குதா என்று மீரா கூற ரம்யா பயத்தில் உறைந்தாள். என்னடி சொல்ற? என்ன சத்தம்? எனக்கு ஒன்றும் கேட்கலையே என்று ரம்யா பயந்து கொண்டிருக்க மீரா கண்ணை உருட்டி பார்த்து கொண்டு, ஏ ரம்யா, உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்கிறேன். என்ன மீரா, என்ன ரகசியம்? அது ஒன்றும் இல்லடி, எனக்கு இதை விஸ்வாஸ் சார் தான் சொன்னார். இந்த மேன்ஷனை ஆதி சார் வாங்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஃபேமிலி இருந்துச்சான். அதில் ஒரு பொண்ணு இந்த மேன்ஷனில் தான் சூசைட் பண்ணி செத்து போச்சான். ஏ மீரா, அந்த கதையெல்லாம் நமக்கு எதுக்குடி? அதேண்டி இப்போ சொல்லிட்டு இருக்க? ஷ், நான் சொல்கிறத கேள்வி கேட்காம அமைதியாக கேளு. இங்கே பாரு, அந்த பொண்ணு ஒவ்வொரு அமாவாசைக்கும் கையில் ஒரு காலி பாட்டிலோட தண்ணின்னு அலைவாளாம். இப்போ கூட எனக்கு ஏதோ சலங்க சத்தம் கேட்குது, நீ கவனிச்சியா என்று மீரா கூற ரம்யா உடல் நடுங்க. ஏ மீரா, விளையாடாதடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நிஜமாவா? ஏ ரம்யா, சத்தியமாடி, அந்த பொண்ணு முதல்ல தண்ணி கேட்குறவங்க கிட்ட தான் போவாளாம். நீ வர கையில் பாட்டிலோடு நிற்கிற. ஏ ரம்யா, அங்கே பின்னாடி பாரு, ஏதோ வெள்ளையா ஒரு உருவம் போகுது என்று மீரா ஒரு இருட்டான மூலையை கை காட்டினாள். ரம்யா கத்திக்கொண்டபடி கையில் இருந்த பாட்டிலை கீழே போட்டுவிட்டு வேகமாக தன் அறையை நோக்கி ஓடினாள். ஏ ரம்யா, எங்கடி போற? தண்ணி குடிக்கலையா? ஏ மீரா, அறிவு கிட்டவளே, தண்ணி குடிக்கிற நேரம் அடியுது, எனக்கு தண்ணியும் வேணாம் ஒன்றும் வேணாம் என்று சொல்லிக்கொண்டே தனது அறையை நோக்கி மின்னல் வேகத்தில் ஓடினாள். அவளது ஓட்டத்தில் காலணி சத்தம் காரிடார் முழுக்க எதிரொலித்தது. ரம்யா மறைந்ததும் மீரா வாய்விட்டு சிரிக்க வந்த சிரிப்பை தன் கையால் அமுக்கிக் கொண்டாள். அவளது குறும்புத்தனமான சிரிப்பு அந்த இருட்டில் மெல்லிய இசையாக ஒலித்தது. மேன்ஷனின் வெளிப்பகுதியில் செக்யூரிட்டி காவலர்கள் துப்பாக்கிகளுடன் அங்கும் இங்கும் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களின் டார்ச் லைட் வெளிச்சம் அவ்வப்போது சுவர்களில் பட்டு மறைந்தது. மீரா மிகவும் லாவகமாக ஒரு நிழலைப் போல தூண்களுக்கு பின்னால் மறைந்து மறைந்து மொட்டை மாடி படிக்கட்டுகளை அடைந்தாள். அவளது இதயம் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு மேளம் போல அதிர்ந்தது. மொட்டை மாடியின் இரும்பு கதவை திறந்து உள்ளே நுழைந்த மீரா அங்கே கண்ட காட்சியில் அப்படியே மெய் மறந்து நின்றாள். நிலவு இன்று வழக்கத்தை விட பிரகாசமாக இருந்தது. ஆதி அந்த மொட்டை மாடியின் சுற்றுச்சுவர் மேல் தனது 2 கைகளையும் ஊன்றி நிலவை பார்த்தபடி திரும்பி நின்று கொண்டிருந்தான். அவன் அணிந்திருந்த அந்த டைட் பிளாக் டிஷர்ட் அவனது கட்டுக்கோப்பான உடலை அப்படியே அச்சுப்பிடித்து காட்டியது. அவன் சுவரை இறுக்கி பிடித்து இருந்ததால் அவனது கைகளில் இருந்த நரம்புகள் புடைத்து ஒரு விதமான கவர்ச்சியான தோற்றத்தை தந்தன.
அவனது அகலமான முதுகு ஒரு கோட்டையைப் போல உறுதியாக தெரிந்தது. அந்த நிலவொளியில் அவனது கருப்பு நிற உடையும் அவனது அந்த மௌனமான கம்பீரமும் மீராவிற்குள் ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தியது. மீரா தன் மனதிற்குள், என்ன இது, ஆதி சார் இவ்வளோ அழகா இருக்காரு, இவரோட பார்வைக்கு முன்னாடி எந்த பொண்ணாலையும் தப்பிக்க முடியாது போல என்று கூறிவிட்டு சத்தமே இல்லாமல் பூனை பாதங்கள் போல தரையதிராமல் ஆதியின் பின்னால் சென்றாள் மீரா. ஆதி திரும்பும் முன்பே சட்டென்று அவனது இடுப்பை சுற்றி தனது கைகளை போட்டு அவனது முதுகோடு சாய்ந்து அவனை அணைத்து கொண்டாள். ஆதி ஒரு கணம் திடுக்கிட்டாலும் அடுத்த நொடியே அது மீராதான் என்பதை அவளது ஸ்பரிசம் அவனுக்கு சொல்லிவிட்டது. அவனது இதழ்களில் ஒரு மெல்லிய வெற்றிகரமான புன்னகை அரும்பியது. அவன் நகரவில்லை, அவளை தடுக்கவும் இல்லை. அவன் தனது ஒரு கையை எடுத்து அவனது இடுப்பை சுற்றியிருந்த மீராவின் சிறிய கைகளை இறுக பற்றினான். அவனது கையின் சூடு மீராவிற்குள் ஊடுருவியது. அவன் அவளது கையின் பின்புறத்தில் ஒரு ஆழமான முத்தத்தை பதித்தான். மீரா அவனது முதுகில் தன் முகத்தை புதைத்து கொண்டு அவனது அந்த தகிக்கும் உடல் வெப்பத்தை அனுபவித்தாள். ஏண்டி, உன்னை பார்க்க தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த, நீ என்னை இப்படி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்ட? மீரா, உன் முகத்தை நான் பார்க்கணும், முன்னாடி வாடி என்று அவன் கோர மீரா கெஞ்சலாக, இல்லை, இப்படியே கொஞ்ச நேரம் இருக்கலாம், இந்த உலகமே தூங்கிட்டு இருக்கு, ஆனால் அவங்க இதயம் எவ்வளோ வேகமாக துடிக்குதுன்னு எனக்கு கேட்குது, எனக்காக தான் இது துடிக்குது, இது எப்படியே கொஞ்ச நேரம் கேட்க விடுங்க, ஒரு 5 நிமிஷம் என்று மீரா கோர ஆதி அவளது கைகளை இன்னும் பலமாக தன்னோடு அணைத்து கொண்டான். ஏய் ராட்சசி, என்னோட ஒவ்வொரு துடிப்பும் உன் பேரை தாண்டி சொல்லும். எனக்கு இப்போ எதுவும் வேணாம், உன் மூச்சு காற்று என் முதுகில் படுற இந்த நிமிஷம் போதும். இதுக்காக 5 நிமிஷம் என்ன, 5 வருஷம் வேணாலும் இப்படியே நிற்பேன் என்று அவன் கோர மீரா அவனது முதுகில் இன்னும் அழுத்தமாக சாய்ந்து கொண்டாள். அந்த பிரம்மாண்டமான மொட்டை மாடையில் நட்சத்திரங்களின் சாட்சியாக ஒரு மாஃபியா தலைவனின் முரட்டுத்தனமான காதலும் ஒரு தேவதையின் மென்மையான சரணாகதியும் ஒன்றாக இணைந்திருந்தது. நிலவின் வெளிச்சம் அந்த மொட்டை மாடியை ஒரு வெள்ளித்தகடாக மாற்றியிருந்தது. ஆதியின் முதுகில் சாய்ந்திருந்த மீரா அவனது அந்த தகிக்கும் தோள்களில் மெதுவாக தனது இதழ்களை பதித்தாள். அந்த சிறிய தீண்டல் ஆதியின் நரம்புகளில் மின்னலைப் போல பாய்ந்தது. அதுவரை மௌனமாக இருந்த அந்த வேங்கை அவளது முத்தத்தில் நிலை குனைந்து போனான். சட்டென்று அவளது கைகளை பற்றி அவளை தன் முன்னால் இழுத்தான் ஆதி. அவளது இடையை பிடித்து லாவகமாக தூக்கி அந்த மொட்டை மாடியின் சுற்றுச்சுவரின் மேல் அமர வைத்தான். மீரா இப்போது ஆதியை விட சற்று உயரத்தில் அமர்ந்திருக்க ஆதி அவளது 2 கால்களுக்கு இடையில் மிக நெருக்கமாக வந்து நின்றான். அவனது முகமும் மீராவின் முகமும் சில அங்குல தூரத்தில் மட்டுமே இருந்தன. ஆதியிடமிருந்து வீசிய அந்த காதல் பார்வை மீராவை மூச்சு திணற வைத்தது. ஆதி அவளது 2 பக்கமும் கைகளை ஊன்றி அவளை சிறைப்பிடித்தபடி, ஏண்டி, என்னை தவிக்க வர்றதில்ல உனக்கு அப்படி என்ன சந்தோஷம்? உனக்காக எவ்வளோ நேரம் காத்திருந்தேன் தெரியுமா? ஆனால் உனக்காக காத்திருக்கிறது கூட ஒரு மாதிரி நல்லா தாண்டி இருக்கு என்று அவன் கூற மீரா லேசாக புன்னகைத்தாள். என்னடி, பயமா இல்லையா? எதுக்கு பயம்? இல்லை, உன்னை இந்த மாதிரி மாடி மேலே இங்கே உட்கார வச்சுருக்கேன், கீழே எட்டிப்பாரு எவ்வளோ தூரமாக இருக்குன்னு, கீழே விழுந்துருவோன்னு பயமா இல்லையா என்று ஆதி கேட்க மீரா அவனது சட்டையை பிடித்து தன் அருகே இழுத்தபடி, கீழே விழுந்தா அதான் நீங்கள் இருக்கீங்கள்ல, என்ன அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவீங்களா என்று மீரா கேட்க ஆதி லேசாக புன்னகைத்தபடி அவன் கைகளால் மீராவின் முகத்தை ஏந்தினான். என் பூனைக்குட்டியா அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவனா? அதெல்லாம் இருக்கட்டும், என்ன ஏண்டி உனக்கு பிடிச்சிருக்கு?
அதான் எனக்கே தெரியல. இந்த உலகமே உங்களை பார்த்து நடுங்குது. ஆனால் எனக்கு மட்டும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏன்னே எனக்கு தெரியல என்று மீரா கேட்க, ஆதி அவளது கன்னத்தை தனது விரலால் வருடியபடி, ஏன்னா இந்த உலகம் பார்க்குற ஆதி வேற, ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ஆதி வேறடி. என்னை பார்க்குற எல்லாருக்கும் நான் ஒரு ரத்தம் பார்க்குற மிருகம். ஆனால் உங்ககிட்ட உன்னோட காதலுக்காக ஏங்குற ஒரு பைத்தியக்காரன் என்று கூறியபடி ஆதி அவள் கழுத்தோரம் குனிந்து அவளது மென்மையான மேனியில் தனது சூடான மூச்சுக்காற்றை பரவ விட்டான். அவனது குரல் இப்போது இன்னும் கரகரப்பாக மாறியிருந்தது. ஆதி மீராவின் கண்களை பார்த்து, ஏ மீரா, ஒரு உண்மையை சொல்லவா? உன்னை தொடவே எனக்கு பயமா இருக்குடி. இதுக்கு ஒன்றும் இல்லை. நீ ஒரு பூ மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்க. ஆனால் என் கை துப்பாக்கி ரத்தம்னு பார்த்து பழகினது. என்னால் உன்னை பக்குவமாக ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரில. என் கையால் உன்னை காயப்படுத்திடக்கூடாதுன்னு ஒவ்வொரு வாட்டியும் நான் உங்ககிட்ட இருந்து தள்ளியே நிற்கிறேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியலடி என்று ஆதி பேச, மீரா அவனது தலையை தன் கைகளால் ஏந்தி அவனது கண்களை நேராக பார்த்தபடி, சார், உங்கள் கை முரட்டுத்தனமாக இருக்கலாம். ஆனால் உங்கள் கைக்குள்ளே இருக்கும்போது தான் நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். என்னால் உங்களை எப்போ காயப்படுத்த முடியாது. ஏண்டி, என் மேலே அவ்வளோ நம்பிக்கையா? இப்போ இந்த நிமிஷம் உன்னை அப்படியே அள்ளி உலகத்துக்குள்ளே பூட்டி வச்சுக்கணும்னு தோணுது. உன் மூச்சு காற்று என் மேலே படும்போதெல்லாம் எனக்குள்ளே இருக்கிற மிருகம் அடங்கி போய் நான் ஒரு குழந்தையாக மாறிடுறேன். ஆனால் என்கிட்ட ஜாக்கிரதையா இருடி. இந்த குழந்தை எப்போ வேணாலும் வேட்டையாட தெரிஞ்ச வேங்கையாக மாறிடும். உன் மேலே இருக்கிற இந்த வெறி, இது காதலா இல்லை பைத்தியமான எனக்கு புரியல என்று கூறியபடி ஆதி மீராவின் மூக்கின் நுனியை தன் மூக்கால் வருடினான். அந்த நெருக்கத்தில் மீராவிற்கு இதயம் வெடிப்பது போல இருந்தது. அவன் மீராவின் இடையை இன்னும் இறுக்கமாக அணைத்து அவளது கழுத்தில் தன் முகத்தை புதைத்து கொண்டான். அந்த நள்ளிரவு அமைதியில் நிலவின் சாட்சியாக ஒரு மாஃபியா தலைவனின் மௌனமான வாக்குமூலம் மீராவின் ஆன்மாவை தொட்டது. ஆதிக்கு தெரியும் அவள் அவனது பலவீனம் என்று. மீராவுக்கு தெரியும் அவன்தான் தனது பலம் என்று. அந்த நிலவின் குளிர்ச்சியில் தகித்து கொண்டிருந்த ஆதியை மீரா மெல்ல கட்டுப்படுத்தினாள். ஆதியின் அணைப்பிலிருந்து முற்றிலும் விலகாமல் அவனது தோள்களை பற்றி கொண்டு அவனை சற்று தள்ளி நிறுத்தினாள். அவளது முகம் இப்போது விளையாட்டிற்கான முகமாக இல்லை, மிகவும் உறுதியான ஒரு கேள்வியை சுமந்து கொண்டிருந்தது. ஆதி அவளது மாற்றத்தை கண்டு புருவத்தை உயர்த்தி, என்னடி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் என்று மீரா கேட்க, ஆதி மீராவின் கண்களை ஆழமாக பார்த்தான். அவளது கூந்தலை காதோரம் ஒதுக்கிவிட்டு, என்னடி, என்ன கேட்கணும்? அது என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா என்று அவள் கேட்க, ஆதி அந்த நிமிடம் அப்படியே மௌனமானான். ஆனால் அந்த மௌனம் ஒரு நொடிதான். அடுத்த வினாடி அவனது இதழ்களில் ஒரு கம்பீரமான புன்னகை விரிந்தது. அவன் அவளது முகத்தை செல்லமாக வருடினான். பைத்தியக்காரி, இது என்னடி கேள்வி? கண்டிப்பாக நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன். இங்கே பாரு, இந்த ஆதி ஒரு பொருளை தொட்டா அது எனக்கானதுன்னு தான் அர்த்தம். ஒரு பொண்ணை தொட்டிருக்கேன், அப்போது அவள் என் பொண்டாட்டின்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன். எப்போ கல்யாணம் பண்ணிப்பீங்க என்று மீரா ஆர்வமாக கேட்க, ஆதி ஒரு பெருமூச்சு விட்டபடி, அது எனக்கு தெரியலடி, கொஞ்சம் டைம் ஆகும். ஏன் சார், எதுக்காக என்று மீரா குழப்பத்துடன் கேட்க, ஆதி மீராவை பார்த்து,
என்னோட விஸ்வாக்காக. உனக்கே தெரியும், எனக்கு எல்லாமே அவன்தான். இந்த இருட்டான உலகத்தில் என் கூட நிழலாக இருந்தவன். அவனுக்கும் எனக்கும் இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கிடையாது, அதுக்கும் மெலடி. சின்ன வயசுலேருந்து அவன் என் கூட தான் இருந்தான். எனக்கும் அவனுக்கும் யாருமே கிடையாது. அவனுக்கு நான், எனக்கு அவன், அவ்வளோதான். மீரா, விஸ்வா எனக்காக என்ன வேணாலும் செய்வான் தெரியுமா? அவன் உடம்புல உயிர் இருக்குன்னா அது எனக்காக மட்டும்தான். உனக்கு ஒன்று தெரியுமாடி, நான் பண்ணாத ஒரு தப்புக்காக என் மேலே பழி விழுந்தப்போ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம இது தப்பை நான் தான் பண்ணேன்னு சொல்லி எனக்காக விஸ்வா ஜெயிலுக்கு போனான். அவனோட கௌரவத்தை எனக்காக 4 செவத்துக்குள்ள அடகு வச்சிட்டான். என்ன சார் சொல்கிறீங்க? விஸ்வா சார் உங்களுக்காக ஜெயிலுக்கு போனாரா? ஆமாண்டி, அது சின்ன வயசில் நான் பண்ண ஏதோ விஷயம். என் முரட்டுத்தனமான விஷயமே நான் அழிச்சிரும்னு சொல்லி பயந்து மொத்த பழியும் அவன் ஏற்றுக்கிட்டான். ஜெயிலில் அந்த கம்பிக்கு பின்னாடி அவன் பட்ட கஷ்டம் ஒவ்வொன்றும் இந்த ஆதிக்காக தான். நான் இன்னைக்கு இந்த லெவலில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் விஸ்வா தான். எனக்காக அவன் எல்லாம் பண்ணுவான்டி, உயிரை கூட கொடுப்பான். அவனுக்காக நான் எதுவுமே பண்ணாமல் உன்னை தாலி கட்டி கூப்பிட்டு வந்து சந்தோஷமாக இருந்தா அது நான் அவனுக்கு சேர துரோகம். அதனால தாண்டி நான் உன்னை லவ் பண்ணுற விஷயத்த கூட விஸ்வா கிட்ட இருந்து மறைச்சி வச்சுருக்கேன். அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும். அதுக்கு இடையில நான் என் கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே மாட்டேன்டி. என்று ஆதி பேசி கொண்டிருக்க மீராவின் கண்களில் விஸ்வா மீதான அந்த புதிய மரியாதை இன்னும் அதிகரித்தது. ஆதியின் பேச்சில் இருந்த அந்த உண்மையான நட்பு அவளை உருக வைத்தது. ஏ மீரா, உனக்கு இதெல்லாம் ஓகே தானே? அவனுக்கு கல்யாணம் பண்ணாமல் நான் கல்யாணம் பண்ண முடியாதுடி என்று ஆதி கேட்க மீரா லேசான புன்னகையுடன், ஆதி சார், நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தனோ அதே தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. விஸ்வா சார் ரொம்ப நல்லவர். அவர் மனசு போலவே அவருக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும். அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். விஸ்வா சாருக்கு சீக்கிரமே ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஓகே தானே? இன்று மீரா உற்சாகமாக பேசிக்கொண்டிருக்க ஆதி ஒரு மெல்லிய கசப்பான புன்னகையுடன் அவளை பார்த்தான். என்னாடி இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்ட? ஆனால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டி. ஏன் ஏன் கஷ்டம்? அவர் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா என்று மீரா கூற ஆதி சலிப்பாக, ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காதுடி. அவனோட உலகம் எல்லாம் இந்த மேன்ஷன் பிஸ்னஸ், அப்புறம் நான், இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அவனுக்கும் பொண்ணுங்களுக்கும் செட்டே ஆகாது. இவனை கன்வின்ஸ் பண்ணி பொண்ணு பார்த்து எப்போ கல்யாணம் பண்ணி இதெல்லாம் நடக்கிற காரியமாடி என்று ஆதி கூற மீரா சில நொடிகள் ஆழமாக யோசித்தாள். ஆதி சார், எனக்கு என்னமோ விஸ்வா சார் யாரையோ லவ் பண்ணுறாருன்னு தோணுது. அவர் மனசுக்குள்ள ஏதோ இருக்கு என்று மீரா கூற ஆதி வாய் விட்டு சிரிக்க ஆரம்பித்தான். அவனது சிரிப்பு அந்த நள்ளிரவு அமைதியில் எதிரொலித்தது. ஆதி சிரித்து கொண்டே, ஏ பைத்தியம், அவனாவது லவ் பண்ணுறதாவது, விஸ்வாவுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. அவன் வேற ஒரு பொண்ணை பார்த்து விழுந்து உருகி லவ் பண்ணிடுவானா என்ன? அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் துப்பாக்கி, டீலிங்ஸு, கணக்கு வழக்கு, அவ்வளோதான் என்று ஆதி கூற மீரா குறும்பு பார்வையுடன் ஆதியின் சட்டையை பிடித்து தன் பக்கம் இழுத்து, ஏன் ஏன் லவ் வராது? காட்டு மிரண்டித்தனமாக சுற்றிட்டு இருந்த உங்களுக்கே என்னை பார்த்து லவ் வந்திருக்கு. விஸ்வா சார் ஒரு பூ மாதிரி, அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து லவ் வந்திருக்காதா என்ன?
என்று மீரா கூற ஆதி ஒரு நிமிடம் பேச்சற்று போனான். மீரா சொன்னதில் இருந்த தர்க்கம் அவனது மூளையை தட்டியது. ஏய், அதுவும் கரெக்டு தாண்டி. காட்டு மிராண்டி எனக்கே காதல் வந்திருக்கு. அவனுக்கு லவ் வராதா என்ன? ஒருவேளை அப்படி ஏதாச்சும் அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னா அந்த பொண்ணை எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வந்து என் விஸ்வா கையில் ஒப்படைப்பேன் என்று ஆதி பேசி கொண்டிருக்க மீரா ஆதியை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். அப்போ ஓகே. அப்போ விஸ்வா சாருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன லவ் பண்ண மாட்டீங்க தானே? ஏய், டாடி இது லவ் வேற கல்யாணம் வேற. கல்யாணம் நான் விஸ்வா கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிப்பேன். அதுக்கு முன்னாடி இந்த லவ் ரொமான்ஸு அதெல்லாம் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாதுடி. எல்லாமே பண்ணுவேன், கல்யாணம் மட்டும் அப்புறம் பண்ணிக்கிறேன். இது என்ன ஒரே போங்கா இருக்கு? ஆமாண்டி, போங்குதான். என்ன இப்போ எவன் கேட்பா என்ன? ஏண்டி, நானே ஒரு ஃப்ராடு. எல்லாத்தையும் இல்லீகலாக பண்ணுறேன் நான். லவ்வை மட்டும் லீகலாக பண்ணிடுவேனா? என்று கூறியபடி மெதுவாக அவளது முகத்தை நெருங்கிய ஆதி அவளது இதழ்களில் தனது தகிக்கும் முத்திரையை பதிக்கத் தொடங்கினான். அந்த முத்தத்தின் ஆழத்தில் மீரா தன்னை மறந்தாள். அவனது முரட்டுத்தனமான அணைப்பு அவளுக்கு ஒரு போதையை தந்தது. பரவசத்தில் இருந்த மீரா ஆதியின் கழுத்தை இறுக்கமாக கட்டிக்கொள்ள முயன்றபோது அவளது கை தெரியாமல் பக்கத்தில் இருந்த ஒரு பூந்தொட்டியின் மேல் பலமாகப்பட்டது. அடுத்த நொடி அந்த பூந்தொட்டி சரிந்து மொட்டை மாடியிலிருந்து கீழே விழுந்து பெரும் சத்தத்துடன் சுக்குநூறாக உடைந்தது. அந்த அமைதியான நள்ளிரவில் அந்த சத்தம் ஒரு வெடிகுண்டு வெடித்ததைப் போல எதிரொலித்தது. அதிர்ச்சியில் மீராவும் ஆதியும் சற்றென்று விலகினார்கள். மீரா பயத்தில் ஆதியின் சட்டையை இறுக பற்றி கொண்டாள். மீரா பதற்றத்துடன், ஐயோ சார், தெரியாமல் கைப்பற்றுச்சு, யாராச்சும் வந்துடுவாங்களா என்று மீரா பதறி போய் கேட்க ஆதி அந்த உடைந்த சிதறல்களை ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு மீண்டும் ஒரு அலட்சியமான புன்னகையுடன் அவளை திரும்பி பார்த்தான். அவனது காதல் வேகம் அந்த சத்தத்தால் குறையவில்லை, மாறாக அதிகரித்தது. மீண்டும் அவளது முகத்தை தாங்கி பிடித்து இன்னும் ஆக்ரோஷமாக அவளது இதழ்களை சிறைப்பிடித்தான். மீராவின் பயம் அவனது முத்தத்தின் சூட்டில் மெல்ல கரைய தொடங்கியது. ஆனால் கீழே நிலைமை வேறு மாதிரியாக இருந்தது. ஆன்சனை சுற்றி பாதுகாப்பிற்கு நின்றிருந்த செக்யூரிட்டிகள் அந்த நள்ளிரவில் மேலிருந்து கேட்ட அந்த பயங்கர சத்தத்தை கேட்டு அலர்ட் ஆனார்கள். ஆதிக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விட்டதோ என்ற பதற்றம் அவர்களுக்குள் தொற்றிக் கொண்டது. டேய், உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சுல்ல? ஆதி சார் வேறு மேலே இருக்காரு, விஸ்வா சாரும் வீட்டில் இல்லை. ஏதாவது பிரச்சனை ஏறப்போகுது, சீக்கிரம் கண்ணெடுங்க என்று துப்பாக்கிகளை தயார் நிலையில் வைத்துக்கொண்டு 4-5 செக்யூரிட்டிகள் மின்னல் வேகத்தில் மாடி படிக்கட்டுகளை நோக்கி ஓடினார்கள். அவர்களது பூட்ஸ் காலணிகளின் சத்தம் தடதடவென படிக்கட்டுகளில் எதிரொலித்தது. மொட்டை மாடியில் ஆதியின் அணைப்பில் இருந்த மீராவுக்கு இப்போது அந்த காலடி சத்தங்கள் தெளிவாக கேட்டன. அவளது இதயம் தொண்டைக்கு வந்தது. ஆதியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் அவளது கழுத்து வளைவில் முத்தமிட்டு கொண்டிருந்தான். மீரா அவனை தள்ள முயன்று, ஐயோ சார், என்னை விடுங்க, யாரோ வராங்க, செக்யூரிட்டிஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்க மட்டும் என்னை பார்த்தாங்க அவ்வளோதான் என்று மீரா பயந்து கொண்டிருக்க ஆதி எரிச்சல் அடைந்தான். ஏய், இப்போ எதுக்கடி பயப்படுற? ஐயோ சார், நான் பயப்படல. ஒருவேளை அவங்க பார்த்துட்டாங்கன்னா இந்த விஷயம் விஸ்வா சார் வரைக்கும் போகும். அதுவும் கரெக்டு தாண்டி. இப்போ என்னடி பண்ணுறது? ஏண்டி, எவ்வளோ கெத்தா டானா சுற்றிட்டு இருந்தேன், உன் கூட சேர்ந்து செக்யூரிட்டிஸுக்கெல்லாம் பயப்படுற நிலைமையாயிருச்சு. இப்போ என்னடி பண்ணுறது? ஏதாச்சும் ஐடியா கூட. என்ன ஐடியா? நான் வேணா ஒளிஞ்சிக்கவா? அதை பண்ணு போ என்று ஆதி கூற மீரா அங்கிருக்கும் ஒரு பெரிய வாட்டர் டேங்கிற்கு பின்னால் இருந்த மறைவான இடத்தை நோக்கி ஓடினாள். மீரா அவசர அவசரமாக அந்த இருட்டான இடத்திற்கு புகுந்து மூச்சை கூட அடக்கி கொண்டு பதுங்கிக் கொண்டாள். அந்த நொடி மொட்டை மாடி கதவு தடால் என்று திறக்கப்பட்டது.
கையில் டார்ச் லைட் மற்றும் துப்பாக்கிகளுடன் செக்யூரிட்டிகள் உள்ளே பாய்ந்தனர். அவர்கள் ஆதியை சுற்றி வளைத்து அங்கும் இங்கும் தேடினார்கள். டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை சார், ஏதோ சத்தம் கேட்டுச்சு சார். உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நீங்கள் சேஃபாக தானே இருக்கீங்க என்று அவர்கள் கூற, ஆதி கைகளை கட்டிக்கொண்டு முகத்தில் ஒரு விதமான அலட்சியத்தையும் கோபத்தையும் வரவழைத்து கொண்டு அவர்களை முறைத்தான். ஆதி கடுமையான குரலில், ஏண்டா, அன்னைக்கு ஒரு கேங்கு என்னை கிச்சனில் வச்சு போட வந்தது. அத்தனை பேத்தையும் அடித்து துவைச்சி முடிச்சதுக்கப்புறம்தான் என்னை தேடி ஓடி வந்தீங்க. அந்த சத்தம்லாம் உங்கள் காதில் விழுகலை. இன்னைக்கு ஒரு பூந்தொட்டி விழுந்து உடஞ்ச சத்தம் உங்கள் காதில் விழுந்து வேகமாக கன் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. ஏண்டா, ஒரு பூந்தொட்டி விழுந்து உடஞ்சது கூட இவ்வளோ பில்டப் பண்ணிட்டு வந்தீங்க. உங்களுக்கு நான் என்னடா பண்ணேன்? எப்பா சாமி, ஏன்டா இப்படி இருக்கீங்க? கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க வர்றீங்களா? இனிமே அவனா வருவான் என்னை போட, அப்போ வந்து என்னை காப்பாற்றுங்க. முதங்கிருந்து கிளம்புங்கடா என்று ஆதி பேசி கொண்டிருக்க, மறைந்திருந்த மீராவுக்கு ஆதியின் அந்த ஓவர் ஆக்டிங் சமாளிப்பை பார்க்க சிரிப்பு முட்டியது. எப்போதும் மிரட்டலாக இருக்கும் ஆதி இப்போது அடிபட்ட பூனை போல செக்யூரிட்டிகளிடம் கத்தி சமாளிப்பது அவளுக்கு வேடிக்கையாக இருந்தது. வாயை தன் கைகளால் பொத்திக்கொண்டு சிரிப்பு வெளியே வந்துவிடக்கூடாது என்பதற்காக திணறிக் கொண்டிருந்தாள். சாரி சார், ஏதோ தப்பாக நினச்சி வந்துட்டோம். ஆனால் உங்கள் ஷர்ட்டில் கசங்கியிருக்கு சார், உங்கள் ஹேர்லாம் கூட கலைஞ்சிருக்கு, அதான் உங்களுக்கு பிரச்சனையோன்னு என்று அவன் கேட்க, ஆதி சட்டென்று தன் முகத்தை துடைத்து கொண்டே இன்னும் ஒரு படி மேலே போய் கத்தினான். புரிஞ்சுக்கோங்கடா, நான் இப்போ தான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தேன், அதனால தான் ஷர்ட் கசங்கிருக்கு, ஹேர் கலைஞ்சிருக்கு. கிளம்புங்கடா என்று ஆதி கூற, செக்யூரிட்டிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மெதுவாக பின்வாங்கினார்கள். படிக்கட்டுகளில் இறங்கும்போது அவர்கள் தங்களுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டார்கள். என்னடா நடக்குதுங்க? ஆதி சார் முன்ன மாதிரி இல்லையே, ரொம்ப அப்நார்மலாக நடந்துக்கிறாரு. நைட்டு மாடியில் தனியாக நின்று நிலாவை பார்த்துட்ருக்காரு. ஆமாண்டா, நானும் கொஞ்ச நாளாக கவனிக்கிறேன். அவர் நார்மலாகவே இல்லை, அவர்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது. அது மட்டும் இல்லை, ஆதி சாரோட பிளேலிஸ்டில் இப்போ லவ் சாங்லாம் ஆட் ஆயிருக்குடா என்று அவர்கள் தங்களுக்குள் ஆதியின் மாற்றத்தை பற்றி பேசிக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்தனர். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.